ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் எல்லாமே டிடிடி ஓபன் பண்ணி எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ஆகஸ்ட் மாசத்துல தரிசனம் பார்க்கணும், அதுவும் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். இந்த டிக்கெட் நமக்கு எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூலை மாசத்துல ஓபன் பண்ணுவாங்க. இந்த ஹோமம் டிக்கெட் மட்டும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கும். கடைசி நேரத்துல நம்ம டிக்கெட் புக் பண்ணல, ஒரு சடனா பிளான் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன்ல இருக்க ஒரு ஆப்ஷன் இதுதான். ஸோ தேவைப்பட்டா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை தவிர மீதி எல்லா டிக்கெட்டுமே ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எல்லாமே ஓபன் ஆகி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு செப்டம்பர் மாசத்துல தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ செப்டம்பர் மாசத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் என்னென்ன தேதிகளில் ஓபன் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுல முக்கியமான விஷயம், செப்டம்பர் மாசத்துல புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. புரட்டாசி பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ பிரம்மோற்சவத்துக்கு போறவங்களாகட்டும், அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தரிசனம் பார்க்குற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு புரட்டாசியில புரட்டாசி சனிக்கிழமைகள் 2 வருது. அது இல்லாம பிரம்மோற்சவம் இருக்கு. பிரம்மோற்சவ நாட்கள்ல முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷலான தரிசனங்கள் எல்லாமே டிடிடி கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்ல ஒரு சில தரிசன டிக்கெட்டுகள் மட்டும்தான் நமக்கு ஓபன் ஆகும். ஸோ அதனால நீங்க இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல வரக்கூடிய சனிக்கிழமையில போறீங்கனாலும் கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. புரட்டாசி எப்போ செப்டம்பர் மாசத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 17 வரைக்கும் நமக்கு புரட்டாசி தான். இதுல செப்டம்பர் மாசத்துல 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை. செப்டம்பர் மாசத்துல வர முதல் புரட்டாசி சனிக்கிழமை 20ஆம் தேதி அன்னைக்கும், 2வது சனிக்கிழமை 27ஆம் தேதி அன்னைக்கும் வருது. அதே மாதிரி அக்டோபர் மாசத்துல 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் புரட்டாசி 3வது மற்றும் 4வது சனிக்கிழமை வருது. எப்பவுமே திருமலையில புரட்டாசி மாசம் அப்படின்றது கிரௌட் இருக்கும். அதுலயும் சனிக்கிழமைகளை தரிசனம் பார்க்க போறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால நிறைய பேர் ஆன்லைன்லயே பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்குவீங்க. இதுல நமக்கு பிரம்மோற்சவம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2025க்கான பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவ நாட்கள். ஸோ இதுல 24ஆம் தேதி அப்படின்னும் போது 27ஆம் தேதி 2வது சனிக்கிழமை இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்குள்ள வர்றனால அன்னைக்கு ஒரு சில குறிப்பிட்ட தரிசன டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. முதலாவது சனிக்கிழமையும் 3வது மற்றும் 4வது சனிக்கிழமைகள்ல நமக்கு எல்லா தரிசன டிக்கெட்டுகளுமே இருக்கும். அதாவது இப்போ ஸ்பெஷல் தரிசனம்னா ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிக்கெட் பிரம்மோற்சவ நாட்கள்ல ஓபன் பண்ண மாட்டாங்க. அதை பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷனம், நெக்ஸ்ட் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் கூட இருக்காது. என்னென்ன டிக்கெட் கொடுப்பாங்கன்னா 300 ரூபாய் டிக்கெட் புக்கிங் இருக்கும். செப்டம்பர் மாசம் எல்லா நாளுக்குமே ஓபன் பண்ணுவாங்க. நீங்க 2வது சனிக்கிழமை போற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க 300 ரூபாய் டிக்கெட் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. இதை விட்டா டோனஸ் டிக்கெட். ஸோ இது மட்டும் தான் புரட்டாசி நம்ம பிரம்மோற்சவ டைம்ல போறவங்களுக்கு இருக்கும். ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், இந்த மாதிரி ஸ்பெஷலா வரக்கூடிய எல்லா தரிசனங்களுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல போறவங்க பிளான் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும். 300 ரூபாய் தரிசனம் உங்களுக்கு எல்லா டேஸ்லயுமே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த டைம்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 300 ரூபாய் புக் பண்ணணும். ஸோ கம்பல்சரி நமக்கு டிக்கெட் கிடைக்கணும்னா எந்த ஸ்லாட் புக் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். புரட்டாசி மாசம் 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் தரிசனம் போற பிளான்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கங்க. இல்ல நாங்க முதல் சனிக்கிழமையில போவோம், இல்ல வீக் டேஸ்ல தான் போவோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிரம்மோற்சவ நாட்கள் 24ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் போற பிளான் இருந்துச்சுனாலும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து அக்டோபர் மாசம் ஓபன் பண்ணும்போது பார்த்தோம்னா அக்டோபர் மாசத்துல வர்ற அந்த 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 3வது 4வது சனிக்கிழமையில எல்லா தரிசனமே இருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் நமக்கு இந்த புரட்டாசி மாசத்துல இருக்க முக்கியமான விஷயம். புரட்டாசி மாசத்துல வர இந்த பிரம்மோற்சவத்துக்குன்னு சொல்லி தனியா டிக்கெட்லாம் ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னா நமக்கு வைகுண்ட ஏகாதசி மாதிரி கிடையாது. வைகுண்ட ஏகாதசி 10 நாள்னா அந்த 10 நாளை மட்டும் பிளாக் பண்ணிட்டு கடைசி டைம்ல இவ்வளோ டிக்கெட்னு ஓபன் பண்ணுவாங்க. ஆனா பிரம்மோற்சவத்துக்கு அப்படி கிடையாது. எப்பயுமே செப்டம்பருக்கு ஓபன் ஆகும் போதே அந்த நாட்களுக்கு ஓபன் ஆகிரும். 300 ரூபாய் டிக்கெட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்க புக் பண்ணிக்கலாம். மற்ற எந்த டிக்கெட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த ஜூன் மாசத்துல செப்டம்பர் மாசத்துக்கான டிக்கெட் எல்லாம் என்னென்ன தேதிகளில் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். எப்பவுமே ஒரு மாசத்தோட முதல் புக்கிங் அப்படின்றது லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாசம்
நமக்கு வந்து லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த லக்கி டிப்ல சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதான்னு சொல்லிட்டு 4 சேவாக்கள் வந்து இருக்கும். இதுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம பொறுமையா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த சேவால இது வரைக்கும் செலக்ட் ஆகல, நீங்க ஒரு தடவை கூட சுவாமி பார்க்கல அப்படின்னா நீங்க தாராளமா எப்ப செலக்ட் ஆகுறீங்களோ அது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செலக்ட் ஆகி அந்த சேவால நீங்க அட்டன் பண்ணி தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா அந்த நாள்ல இருந்து திரும்பியும் 180 நாள் கழிச்சு தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் எதையுமே 180 நாளுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது. செலக்ட் ஆன நிறைய பேர் வந்து இந்த வருஷம் சேவா பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் செலக்ட் ஆகலை அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இந்த சேவா டிக்கெட் கிடைக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னா 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் அதே வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். நம்ம செலக்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னா என்ன சேவான்றதை பொறுத்து நம்ம பேமெண்ட் பண்ணி நம்மளோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கிங். செப்டம்பர் மாதத்துக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ரெண்டாவது புக்கிங் என்ன அப்படின்னா நமக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல ஆனுவல் சேவான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதனால நார்மல் ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவாக்களோட புக்கிங் நமக்கு 21ஆம் தேதி, அதாவது ஜூன் மாசம் 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல நீங்க கல்யாணோற்சவம்னா 2 பேத்துக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லா சேவாவுமே ஒரு நபருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு அன்னைக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சேவா பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு நாள் 300 ரூபா தரிசனம் வந்து போகலாம். அது நீங்க செப்டம்பர் மாசத்துல போற மாதிரி பிளான் இருக்குன்னா போகலாம். இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல இந்த டிக்கெட்டும் இருக்காது. ஸோ மற்ற நாட்கள்ல நீங்க போறீங்க, சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் இருக்கு, இல்லை புரட்டாசி நாள்னா கூட நீங்க இந்த டிக்கெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு புக் பண்ணலாம். முன்னாடியே சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா தர்ஷன் டிக்கெட் ஈஸியா கிடைக்கும். இந்த டைம் தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது வர்ச்சுவல் கியூ வந்து வரல. ஸோ நீங்களும் வந்து எப்படி புக்கிங் இருந்துச்சு லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய டிக்கெட் இது. சப்போஸ் இப்போ நம்ம போற நாள்ல வந்து பிரம்மோற்சவம் இல்லை, புரட்டாசி டேஸ்ல போறோம் அப்படின்னா நீங்க இந்த டிக்கெட் கூட ட்ரை பண்ணலாம். வர்ச்சுவல் சேவா கூட ட்ரை பண்ணலாம். ஈஸியா கிடைக்கும். 300 ரூபா மாதிரி எரர்லாம் அதிகம் வராது. சேவா புக் பண்ணி வச்சுட்டு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனதுமே நீங்க வந்து சேவா தர்ஷன் வந்து சீக்கிரமா புக் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணி அன்னைக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததா 22ஆம் தேதி அன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால 23ஆம் தேதி தான் அடுத்த புக்கிங் வந்து இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமா நமக்கு 3 புக்கிங் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து காலையில செப்டம்பர் மாசத்துக்கான அங்க பிரதட்சண டிக்கெட் ஜூன் மாசம் 23ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்கு ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் அன்னைக்கு நாள் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான தர்ஷன் டிக்கெட் ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓபன் ஆகும். இதுல இந்த பிரம்மோற்சவ நாட்கள் மட்டும் இல்லாம மற்ற நாட்களுக்கு உங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அங்க பிரதர்ஷனம் ஆகட்டும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆகட்டும். இந்த விஐபி டிக்கெட் வந்து உங்களுக்கு எல்லா நாளுக்குமே ஓபன் ஆகும். தேவைப்படுறவங்க நீங்க புரட்டாசி மாசத்துல பிளான் இருக்குன்னா புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி, ஜூன் மாசம் 24ஆம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க செப்டம்பர் மாசத்துல ஃபுல்லா இந்த டேட்டுக்குனாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ 300 ரூபா டிக்கெட் வந்து நிறைய பேருக்கு பண்ற மாதிரி இருந்தா ஸ்பிளிட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அதே நாள் காலையில 10 மணிக்கு ஜூலை மாசத்துக்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 200 ரூபா டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. இது எப்பயுமே ஓப்பன்ல இருக்கும். ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்சரி கிடையாது. நம்ம ஆஃப்லைன்ல கூட இதுக்கு டிக்கெட் இருக்கு, வாங்கிட்டு சாமி பார்க்கலாம். சேம் அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோனாவுக்கான உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. புரட்டாசி மாசத்துல போற பிளான் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் தர்ஷன் டிக்கெட்டும் ரூம்ஸும் வந்து புக் பண்ணிக்கங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் க்ரௌடு ஹெவியா இருக்கும். ஸோ ரூம் கிடைக்காது. அதே மாதிரி டிக்கெட் தரிசனம் பார்க்கறதுலாம் சிரமங்கள் நிறைய இருக்கும். ஃபேமிலியா பிளான் பண்றவங்க கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுதான் வந்து நமக்கு செப்டம்பர் மாசத்துக்கான புக்கிங்கான டேட்டு. இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஜூலை மாசத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து 25ஆம் தேதி மாதிரி வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். சேம் அதே நாள்ல ஜூலை மாசத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டும்
அந்த ஹோமம் என்னைக்கு ஓபன் பண்றாங்களோ ஸோ அதே டைம்ல அதே நாள்ல வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஜூலைல 300 ரூபாய் டிக்கெட் வேணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகக்கூடிய டேட்டு. நான் சொல்லியிருக்க எல்லா டேட்டுமே டிடிடியோட கேலண்டர் டேட்டு தான். அஃபீஷியல் அப்டேட் வந்து உங்களுக்கு இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புக்கிங் வெப்சைட் வந்து புக்கிங் ஆப்பும் வந்து தெரியும். ஆப்லேயே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வரும். உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயும் இதே மாதிரி கொடுத்துருவாங்க எந்தெந்த டேட்டுக்கு என்னென்ன புக்கிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைமுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்கு நம்ம போய் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கான இன்ஃபர்மேஷன். நீங்களும் புரட்டாசி மாதம் செப்டம்பரில் போகிற பிளான் இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக இது கொஞ்சம் லேட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் அப்டேட் பண்ணியிருப்போம். என்னால் ரெகுலராக கொஞ்சம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது என்ன சிச்சுவேஷன் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எல்லா வீடியோலையும் அதை பற்றி நான் சொல்ல முடியல. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வந்து 8 மணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 7 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட டைமிங் அப்படின்றது 5 மணிக்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், ஸ்ரீனிவாசம் ஆகட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், நீங்க ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே போனீங்கனாலே டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு 5:02 ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் வந்து மொத்தம் 14,000 டிக்கெட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கவுண்டிங் வந்து குறைஞ்சிருக்கு, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற பிளான் இருக்குன்னா நீங்க மதியமே ரீச் ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கான டோக்கன் வேணும்னா நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டருக்கு போயிட்டு நீங்க டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கொடுக்கக்கூடிய டைம் 5 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்குறாங்க. 5 மணிக்கே கூட சில டைம் ஸ்டார்ட் ஆகிருது. அதுக்கு அடுத்தது வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து வந்து 78,031 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி ATGH சர்க்கிள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடியோட அப்டேட். நேரடி சர்வ தரிசனம் சுமார் 24 மணி நேரம் வந்து ஆகுது. இது வந்து நமக்கு வீக்கெண்டு அதே மாதிரி சம்மர் ரஷ் இந்த க்ரௌடெல்லாம் அதிகமாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ டைமாக இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்னா மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய்க்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபான்லாம் சில டைம் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வைக்கிறாங்க, 1 hour நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம போறதை பொறுத்து தான் அது அப்டேட். அதுக்கு அடுத்தது நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நடை அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் கோயிலில் ராமலிங்க பிரதிஷ்டை விழாவை ஒட்டி ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு கோயில் நடை அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. திறக்கப்பட்டு அதாவது ஜூன் 4ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ராமேஸ்வரம் கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் கோயில் நடை அடைப்பு. கோயில் நடை அடைக்கப்படும் நேரத்தில் கோயில் திட்டங்கள்ல புனிதல் நீராடுறதுக்கு பக்தர்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யாராவது நீங்க ராமேஸ்வரம் போறவங்களா இருந்தா இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே நமக்கு வந்து காலையில 6 மணிக்கு தான் அது டோக்கன் கொடுக்குறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எஸ்எஸ்டி டோக்கன்ல மட்டும்தான் ஈவினிங் 5 மணிக்கு மேல உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திபன் அப்படின்றவர் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. 300 ரூபா தர்ஷனத்துக்கு டுடே டைமிங்ஸ் வந்து 5 PM. நாங்க 12 மணிக்கே வந்து என்டர் ஆயிட்டோம். டைமிங் வந்து செக் பண்ணல. தர்ஷன் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். 3 ஹவர்ஸ்ல முடிச்சிட்டோம். ரொம்ப ஹியூஜான ரஷ் இல்ல, மினிமமான ரஷ் தான் இருக்கு. லட்டு கவுண்டர்லயும் ரஷ் பெருசா இல்ல. அங்க அன்னப்பிரசாதம் சென்டர்லயும் அன்னப்பிரசாதத்துல மட்டும்தான் ஹியூஜ் ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளைமேட் வந்து வெரி ஹாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து திருமலா போறீங்கன்னா லேட்டஸ்டான அப்டேட் இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஃபோட்டோஸாக கூட அப்பப்போ அங்கே போகிறவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸு அதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வரும். ஸோ ரெகுலராக வரதுக்கு ஒரு சில நாட்கள் எடுக்கும். அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் இதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. தேவைப்பட்டா செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.